Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல ஒரு சூப்பரான ரவா கேக் வீட்ல இருக்கக்கூடிய பொருளை வச்சு ரொம்ப சுலபமா நல்ல ஸ்பாஞ்சியா எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ் இதை இப்ப எப்படி செய்யலாம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் தயிர் சேர்த்துக்கலாம். புளிக்காத தயிரா பயன்படுத்துங்க. இப்போ இந்த தயிரை ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. அதாவது அதுல அந்த கட்டிலாம் இல்லாம நல்லா ஸ்மூத்தா கலந்து விட்டுக்குங்க. அடுத்ததான் 1 கப் பவுடர் சுகர், அதாவது சர்க்கரையை பொடி பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததா 1 கப் ரவையை நான் மிக்சியில் பொடி பண்ணிட்டு எடுத்திருக்கேன், அதையும் இப்போ இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததா 1/2 கப் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க, அப்போதான் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இதையும் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு 30 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, மாவு நல்லா ஃப்ளஃபியா உங்களுக்கு நல்லா இதாகி வந்திருக்கு பாருங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். மாவு கட்டிலாம் எதுவும் படாமல் இந்த மாதிரி நல்லா க்ரீம் பதத்துக்கு இருக்கிற மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதுதான் வந்து சரியான பதம். அடுத்ததான் ஒரு கடாய் ஒன்று எடுத்திருக்கேன். நான்ஸ்டிக் கடாய் தான் பயன்படுத்திருக்கேன். வேணும்னா நீங்கள் குக்கர் பயன்படுத்திக்கலாம். இப்போ இதில் நான் ஏற்கனவே கேக் செய்யறதுக்காக பயன்படுத்திய கல் உப்பு வந்து இது மேலே வந்து பரப்பி விட்டுக்கிறேன். 1 இன்ச் அளவுக்கு பரப்பி விட்டுக்குங்க. வேணும்னா நீங்கள் டேபிள் சால்ட் கூட போட்டுக்கலாம். இது மேலே ஒரு சின்ன ஸ்டாண்ட் ஒன்று வச்சிடலாம். இப்போ இதை நம்ம மூடிடலாம். சைடில் அந்த சின்ன ஓட்டை இருக்கு இல்லையா, அதில் ஒரு சின்ன பட்ஸ் ஒன்று வைக்கிறேன், ஏன்னா அந்த ஆவி வந்து வெளியில் வரக்கூடாது. இப்போ இதை நம்ம ப்ரீ ஹீட் பண்ணணும். ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ் மேலே வச்சிடலாம். அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு கேக் ட்ரே ஒன்று எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக பட்டர் தடவி விட்டுக்கலாம். அதுக்கு அடுத்ததான் நான் பட்டர்லாம் வாங்கும்போது பேப்பர் வரும் இல்லையா, அந்த பேப்பர் தான் நான் வந்து அடியில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். அது மேலேயும் கொஞ்சமாக வந்து பட்டர் தடவிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த கேக் பேட்டரை இதில் வந்து நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி தட்டி விட்டுக்குங்க. அவ்வளோதான். வேணும்னா மேலே டெக்கரேஷனுக்காக நீங்கள் கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி வந்து தூவி விட்டுக்கலாம். அதை ஸ்ட்ரெயிட்டாக வந்து இது மாதிரி தூவி விடாதீங்க. கொஞ்சமாக மைதா மாவை மிக்ஸ் பண்ணிட்டு தூவினோன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி அந்த டூட்டி ஃப்ரூட்டி வந்து உள்ளே போகாமல் மேலே பார்க்கறதுக்கு நல்லா டெக்கரேஷன் பண்ண மாதிரி அழகாக இருக்கும். இப்போ இதையும் மேலே நல்லா தூவி விட்டாச்சு. அடுத்ததா இப்போ நம்ம கடாயை திறந்து பார்த்தலாம். நல்லா ஹீட்டாக இருக்குது. இதை நம்ம இதில் வச்சிடலாம், மூடிடலாம். இப்போ ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. சரியாக 35 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் எடுத்துக்கும் இந்த கேக் வெந்து வரத்துக்கு. எனக்கு சரியாக 40 நிமிஷம் எடுத்துக்கிச்சு. இப்போ நம்ம இதை திறந்து பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், கேக் நல்லா ப்ரௌனிஷாக சூப்பராக அழகாக வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. நல்ல ஸ்பாஞ்சியாகவும் இருக்குது. இப்போ இது வெந்துருச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கு நம்ம ஒரு கத்தி எடுத்து ஒரு தடவை குத்தி விட்டுட்டு பார்த்தோன்னா மாவு வந்து அதில் ஒட்டாமல் வரணும். இப்போ இதுதான் வந்து சரியான பதம். இப்போ இதை நம்ம எடுத்து அப்படியே ஆற வச்சிடலாம். சூடாக இருக்கும்போது கேக் வந்து வெட்டாதீங்க. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. ஓரங்களில் ஒரு தடவை இந்த மாதிரி கத்தியால் எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த கேக் கரெக்டாக வந்து விழும் அதில். இப்போ அந்த பட்டர் பேப்பர் வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஸ்பாஞ்சியான கேக் பார்க்கவே அழகாக இருக்குது. இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். கத்தி எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இறங்குது பாருங்கள். உங்களுக்கு அந்த கேக்கில் அந்த மாதிரி சின்ன சின்னதாக ஹோல் இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் கேக் வந்து நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், நம்முடைய சுவையான ரவா கேக் ரொம்ப அருமையாக ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.